ஓகே கைஸ், பஞ்சாப் டிஃபீட்டட் எல்எஸ்ஜி இன் தேர் ஹோம் டவுன். அவனுங்க வீட்டில் வச்சு அவனுங்களை அடிச்சிட்டானுங்க. ரிஷப் பண்ட் எப்படி அவன் தான் ஓனரை ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல. பேட்டிங்லேயும் சரக்கு ஒழுங்கா இல்லை. இன்னைக்கு பவுலிங்கும் கொஞ்சம் சரியில்லை. நான் சொன்ன மாதிரியே நான் போன வீடியோவில் ப்ரிவியூவில் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் மேக்ஸிமம் நடந்துருச்சு. இந்த இதில் பிஷ்னாயை செம்ம அடிப்பானுங்கன்னு சொன்னேன், நடந்துருச்சு. பிஷ்னாய்க்கு மிச்சல் மார்ஸ் திணறுவான்னு ஹர்ஷ்தீப்புக்கு திணறிட்டானா. ஸோ இந்த மேட்ச்ல பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த டிக்வேஷ் பையன் வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ண, டெத் நோட் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தான் ஆர்யாக்கு. எதுக்கு நீங்க பண்ணீங்கன்னு தெரியல. நீங்க அது பண்ண உடனே அடுத்து அடியாதான் விழுந்துச்சு பிளம் சிம்ரன்ட்ட இருந்து உங்க டீமுக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாப் ஃபேன்ஸ் உட்கார்ந்து அதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சோன்னா பவுலிங் போடுறேன்னா நல்ல சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லாக்கி ஃபர்கசன் வந்தா. நிக்கலஸ் பூரனுக்காகவே லாக்கி ஃபர்கசன் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா நிக்கலஸ் பூரன் எப்பவுமே லாக்கி ஃபர்கசன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பான். ஆனா கொண்டு வந்தது எதுக்கோ நிக்கலஸ் பூரனுக்காக தான் லாக்கி ஃபர்கசனை. பட் விக்கெட் எடுத்ததுன்னா ஏடன் மார்க்ரம் தான். பட் மார்க்ரம் இன்னைக்கு சூப்பரா விளையாண்டா கைஸ். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா விளையாண்டா, ஒரு டீசென்டான லாக் விளையாண்டான். பட் ஹர்ஷ்தீப், நான் சொன்ன மாதிரியே ஹர்ஷ்தீப் பாலுக்கு மிச்சல் மார்ஸ் அவுட் ஆயிட்டான். டக்குன்னு அவனுக்கு எங்க போச்சுன்னு தெரியல, அவனுக்கே தெரியல. அந்த ஷாட்லாம் வந்துட்டு இந்த ஷாட்டை அவன் ஸ்டார்க் பால் அடிச்சிருக்கான். போன லாஸ்ட் 2 மேட்ச்லயும் சன்ரைசர்ஸோடயும் அடிச்சிருக்கான். இந்த ஷாட் அடிச்சிருக்கான், ஃபிளிக் அடிச்சிருக்கான், 6 போகும். பட் இந்த வாட்டி அது மிஸ் டைம் ஆகி அவுட் ஆயிருச்சு. சிம்பிளானதுதான். அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரன் வந்து ஒரு ரொம்ப ஸ்லோவா தான் விளையாண்டுட்டு இருந்தான். 18 பால்ஸ்க்கு 18 ரன்ஸ் பால் பை பால் தான் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பதோனி வந்தான். பதோனி வந்து அவன் கொஞ்சம் நேரம் விளையாண்டான். அப்துல் சமத் வந்து அவன் ஒரு நல்ல நாக் விளையாண்டுட்டு போயிட்டான். சொல்ல போனா டீசெண்டா இருந்தது. டேவிட் மில்லருக்கு இன்னைக்கு சுத்தமா படவே இல்லை. பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ரிஷப் பண்ட் மண்ணு மாதிரி விளையாண்டா. எனக்கு தெரிஞ்சு பழக்கம் போல ரிஷப் பண்ட் அடிச்சா பட்டா பாக்கியம் இல்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் ரிஷப் பண்ட் எப்பவுமே விளையாடுவான். இன்னைக்கு அதே மாதிரி மேக்ஸ்வெல் பாலுக்கு சிம்பிளா அவுட் ஆயிட்டான். இன்னைக்கு வந்துட்டு சொல்ல போனோம்னா எல்லாருமே பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா போட்டாங்க. ஹர்ஷ்தீப் பால்ல மட்டும் கொஞ்சம் பொழந்துட்டானுங்க. முக்கியமா அந்த 18th ஓவர்ல கொஞ்சம் அடி விழுந்துட்டு இந்த ஹேமன் பதானியா, ஆயுஷ் பதோனியும் அப்துல் சமதும் கொஞ்சம் சேர்ந்து அடிச்சிட்டானுங்க. கொஞ்சம் சொல்ல போனா சமது மட்டும் தான் அடிச்சான். அந்த ஓவர்ல பொழந்து எடுத்துட்டான். பட் அதுக்கு ரிவெஞ்சா அவன் வந்துட்டு ஃபைனல் ஓவர்ல வந்து 2 பேர் விக்கெட்டையுமே தூக்கிட்டான். ஸோ ஹர்ஷ்தீப் நல்லா போட்டான். சஹல் இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா போட்டான். மற்ற எல்லாருமே நல்லா போட்டாங்க. லாக்கி ஃபர்கசன், யான்சன், மேக்ஸ்வெல் கூட நல்லா போட்டான். இன்னைக்கு பவுலிங் போட்டது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபீல்டிங் நல்லா பண்ணானுங்க, டீசெண்டா இருந்துச்சு. சிம்பிளான டோட்டல் தான். இது பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு கண்டிப்பா வந்துட்டு பஞ்சாப் ஆட்டி பொழந்துருவானுங்க. பஞ்சாபுக்கு இருக்கிற பேட்டிங் வச்சுட்டு அவனுங்க தோப்பானுங்களான்னு ஐடியாவே இல்லை. உமர் சாயை தான் இன்னைக்கு வெளியே வச்சானுங்க. பட் நல்ல இதுதான் உமர் சாயை வெளியே வைக்கிறது. ஏன்னா லாக்கி ஃபர்கசன் மாதிரி ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வந்துட்டு உமர் சாயை வெளியே வைக்கலாம். என்ன கேட்டேன்னா யான்சனை வச்சிருந்தா கடுப்பாயிருப்பேன். ஏன்னா யான்சன் வந்துட்டு எப்பவுமே தேவைப்படும். யான்சன் வந்துட்டு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு அண்டர் ரேட்டடான ஆல்ரவுண்டர். பெரிய ஹிட்னாலும் அவன் அடிப்பான். பட் உமர் சாயை வெளியே வச்சுட்டு கொண்டாங்க. நல்ல மூவ் தான். ஒரு சாதாரண ஒரு டோட்டல் தான். சப்பையா மேட்ச் முடிக்கிற மேட்ச் தான். பட் என்ன பண்ண, இந்த ஆர்யா வந்து இந்த டிக்வேஸ் பைய விக்கெட் எடுத்து ஆர்யா விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். எதுக்கு அதெல்லாம் பண்ணான்னு தெரியல. என்னமோ பண்ணிட்டு போ. பட் இன்னைக்கு அவன் கொஞ்சம் பம்ப்டப்பா தான் இருந்தான். டிக்வேஷ் வந்துட்டு இன்னைக்கு அவங்க டீம்லயே அவன் ஒருத்தன் தான் நல்லா பவுலிங் பண்ண மாட்டான். எல்லாரும் பாலையும் அடி விழுந்துச்சு. ஷாகுல் தாகூர்னாங்க. பட் இன்னைக்கு அவன் ஓவர்லாம் பொழந்துட்டானுங்க. ஷாகுல் தாகூர், ஆவேஷ் கான் கூட டீசெண்டா போட்டான். 3 ஓவர் போட்டு 30 ரன் தான் குடிச்சான். பட் பிஷ்னாய், நான் சொன்னேன்ல போன வீடியோ, பிஷ்னாய் எப்பவுமே கொஞ்சம் ஓவர் ரேட்டர் தான். என்ன பொறுத்தவரை என் கண்ணில் பிஷ்னாய் ஸ்டார்டிங்ல இருந்து எப்பவுமே எனக்கு ஓவர் ரேட்டர் மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவன் விக்கெட் எடுப்பான். பிஷ்னாயை பார்த்தோன்னா எனக்கு ஒரு பவுலர் ஃபீலே வரமாட்டேங்க. எனக்கு இந்த ஒரு பார்ட் டைம் பவுலர் கொடுப்பாங்க, இந்த ரைனாட் எல்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு ரைனாட்டை பால் கொடுப்பாங்க, விக்கெட் எடுப்பான். அதே மாதிரி எனக்கு பிஷ்னாயை பார்த்தா தோணும். அவன் அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பவுலரா இருந்தா எப்படி இருக்கும். அவன் பால்னா செம்மாட்டி விடுவோம். பிஷ்னாய் பால்ல விக்கெட்டும் எடுப்பான், ஆனா ரன்னும் அதிகமா கொடுப்பான். அதுதான் பிஷ்னாயோட பிரச்சனை. ரன் ரொம்ப கொடுப்பான். நீங்க பாருங்களேன் என்ன அடி அடிச்சிருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் பிளம் சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர் முடிச்சிட்டானுங்க, செஞ்சுட்டானுங்க. சொல்ல போனா ஸ்ரேயஸ் ஐயர்லாம் சொல்ல வேணும். ஸ்பின்னர் போட்டு அடி சாவடிச்சிடும். பட் பிளம் சிம்ரன் சூப்பரா விளையாண்டா. 69 ரன். எனக்கு தெரிஞ்சு அவன் அவுட்டே இருக்க மாட்டான். பட் ஒரு சரியான ஒரு கேட்ச் பிடிச்சிட்டான். அந்த பதோனி பையலும் பிஷ்னாயும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு கேட்ச் பிடிச்சான். டிக்வேஷ் மட்டும்தான் இன்னைக்கு நல்லா போட்டான். அவனுங்க சைட்ல பார்த்தா எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. கொஞ்சம் ஆவேஷ் ஓரளவு ஆவரேஜ், பட் எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் வதேரா. ஒரு டைம்ல மும்பைல இருந்தான். வதேரா கொஞ்சம் ஸ்லோவா ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை மேக்ஸ்வெல் விட்டுருக்கலாமே அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வதேரா வந்தான், செம்ம அடி அடிச்சா. ஷாகுல் தாகூர்லாம் 2 6 விட்டான் பாருங்க லெக் சைட்ல. சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் இருக்கிறதே பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம் அவுட் விடுவானுங்க. அதுக்கு ஒரு பிரேக் விட்டானுங்கப்பா 2 நிமிஷம். ஏன்டா இப்பெல்லாம் கொள்றீங்க? கிரிக்கெட்டை சிக்குநூறு ஆக்கிறீங்கடா. இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூலை கொண்டு வந்தீங்க. சரி கழுத போயிட்டு போ, அது ஏதோ ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோ.
என்ன போங்கடா, அதை பத்தி பேசுறதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு ரன்னுக்கு எதுக்குடா டைம் அவுட் விடணும்? எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நாங்க பார்க்கணுமா உட்காந்து? வெறுப்பா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. பட் யாரு ஹாப்பியா இருப்பாங்களோ இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் ஹாப்பியா இருந்திருப்பான். 50 அது என்னன்னு தெரியல, ஸ்ரேயஸ் ஐயர் 50ல இருந்தாலும் சரி, இந்த 100ல இருந்தாலும் சரி, அவன் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கவனுக்கு அப்படி ஒரு வெறி வந்துருமா என்னன்னு தெரியல. செம்ம அடி அடிக்கிறான்ப்பா, பொழந்து எடுக்கிறானுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இப்பெல்லாம் அந்த 47 இருக்கானோ. பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஜாலி. டைம் அவுட் முடிஞ்சு வந்தானே ஒரு 6 அடிச்சு ஒரு 50 போட்டு மேட்சை முடிச்சிட்டான். செமையா விளையாண்டானுங்க பஞ்சாப். பட் எல்எஸ்சிக்கு தான் பிரச்சனை. பட் நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்கு. எனக்கு இந்த மேட்ச் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது சொல்ல போனா. ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி அட் சின்னசுவாமி ஸ்டேடியம். இது வந்துட்டு எனக்கு சிஎஸ்கே மேட்சோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன்னா ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இவங்க பேட்டிங் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி எடுத்துக்கோங்க, நல்ல பேட்டிங். விராட் கோலி, சால்ட், பட்டிதாரு, தேவதத் படிக்கல் நல்லா விளையாடுறான். டிம் டேவிட், லியம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் இருக்கானுங்க. இது ஒரு சைடு. அங்க பாத்தீங்கன்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ரொதர்ஃபோர்ட் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. இதுவும் ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு நல்ல சைடு தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். குஜராத்துக்கும் நல்ல சைடு இருக்கு. பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குஜராத் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. குஜராத் பவுலிங்க பாருங்களேன். சிராஜ், ரபாடா, ரஷீத் கான் இவன்லாம் இருக்காங்க. இதுல சிராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிராஜ் ஏற்கனவே சின்னசுவாமி ஸ்டேடியம்ல உருண்டு பிறந்து வளர்ந்தவன் தான் அவன். சொல்ல போனா பெங்களூர்லயே உருண்டவன் தான். நாளைக்கு கோலியை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்றத பார்க்க சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் அவன் தான் போடுவான். எப்படி போட போறான் விராட் கோலிக்கு, எப்படி விராட் கோலி ஃபேஸ் பண்ண போறான், அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவானா விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டு, இல்ல விராட் கோலி போலன்னு பொழக்க போறானா சிராஜ் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு நல்ல யூஸ் டு சின்னசுவாமி ஸ்டேடியம். சிராஜ் வந்துட்டு எத்தனை காலமா அந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல பவுலிங் போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நல்ல ஃபேவரா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. எஸ் தயால் இவங்கெல்லாம் இருக்கானுங்க. ஸோ சொல்ல போனோம்னா இந்த ரெண்டு டீமும் ஒரு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சைடு வீக்னஸ் என்னன்னா கொஞ்சம் ஷாருக் கான் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க ஓரளவு ஸ்ட்ராங்கான டீம் தான். இங்கதான் பிரச்சனை. இங்க கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா, இங்க கொஞ்சம் ஸ்பின் பிரச்சனை இருக்கு. இந்த சுயேஷ் சர்மா, இந்த ஸ்வப்னல் சிங் விடுவானுங்களா, சுயேஷ் சர்மா விடுவாங்களா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. ஸ்வப்னல் சிங் சுயேஷ் சர்மா வந்துட்டு போட்டா நல்லா போட்டுற மாதிரி இருக்கு. ஆனா சார் அவனும் லைட்டா பிஷ்னாய் மாதிரி தான் அட்டி பொழந்துடுறானுங்க. சுயேஷ் எல்லாம் கிடைச்சனா அவன் எங்கேயோ பார்த்துட்டு போடுற மாதிரி இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரஷீத் கான் இருக்காங்க. ஸ்பின்னர் செம ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏற்கனவே 2023ல செம்ம அடி வாங்கினானுங்க ஆர்சிபி. குஜராத் அடி வாங்கிட்டு வெளியே போனானுங்க. சுமன் கில் செஞ்சுரி போட்டான். பட் அதுக்கு ரிவெஞ்சா போன வருஷம் வந்து 2 வாட்டி ஆர்சிபி அடிச்சிட்டானுங்க. ஞாபகம் இருக்கும். வில் ஜாக்ஸ் வந்துட்டு 100 அடிப்பான், ஒரு 10 6 அடிச்சு மேட்சை டப்புன்னு முடிச்சுவான். சோ பிரச்சனை இப்ப ஆர்சிபி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இவனுக்கு 2 பேர் விக்கெட் எடுத்தாலே மேட்ச் முடிஞ்சு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல இது பண்ணல. சுமன் கில், சாய் சுதர்சன். சுமன் கில் வந்துட்டு என்னதான் வந்துட்டு 30 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் அவன் நல்லா விளையாண்டு தான் அவுட் ஆறான். அவனுக்கு 2 பேரையும் நிக்க விட்டீங்கன்னா மேட்ச் முடிச்சிடும். ஐயோ ஒரு ஆள் விட்டான் பாத்தீங்களா, இவன் பட்லர் விட்டான் பாருங்க. பட்லர் விட்டு நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன். இவனுக்கு 3 பேர் விக்கெட் எடுக்கிறான். முக்கியமா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாய் சுதர்சன் எடுக்கணும். அவனை எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் சுமன் கில் கேப்டன், அவனுக்கு எப்படியுமே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். சாய் சுதர்சன் இருக்கிறனால அவன் தைரியமா ஆடுவான். சாய் சுதர்சன் மேல ப்ரெஷரை போட்டோன்னா சுமன் கில் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவான். பட்லர் கூட கொஞ்சம் கான்பிடன்ட் விளையாடுவான். ஏன்னா பட்லருக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்தனை காலமா இதெல்லாம் பார்த்திருக்கான் பட்லர். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் தூக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ரொதர்ஃபோர்ட்லாம் அவ்வளவு நேரம் நின்றுக்கிட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணிக்கிடுவானா, இல்ல பும்ராவெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிடுவானா எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிராஜுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல பல வாட்டி பார்த்தவன், அங்கேயே வந்து அவன் ஹோம் டவுன் மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா. ஸோ நல்ல யூஸ் டு விக்கெட் இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க ஆர்சிபி பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆர்சிபியில எங்க பிரச்சனை இருக்குன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த சின்ன பயிர்கள் வச்சுட்டு எப்படி போடுவாங்கன்னு தெரியல. ஸோ அது கிளிக் ஆயிட்டா ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க. எனக்கு ஏதோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஐம் கோயிங் வித் ஆர்சிபி. எனக்கு ஏதோ ஆர்சிபி அடிச்சிருவாங்கன்னு தோணுது. பட் இன்னொரு சைடு சொல்லுது, இல்லடா குஜராத் அடிச்சிருவானுங்க, அவனுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது. இது வந்து பேஸ்டா எப்படி வருதுன்னா கேப்டன்சிக்கு தான் மெயினா வருது. ரஜத் பட்டிதார் வந்து இந்த சென்னை மேட்சை கேப்டன்சி பண்ணும்போது ஒரு மாதிரி சூப்பரா கான்பிடென்டா கேப்டன்சி பண்ணான். அதே மாதிரி சுமன் கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் மண்ணு மாதிரி பண்ணான், ஒத்துக்கிட்டு தான் அவன். இந்த பஞ்சாப் மேட்ச்க்கு வந்து கேப்டன்சி வந்து கொஞ்சம் மண்ணு மாதிரி தான் பண்ணான். அதே இது மும்பை மேட்சுக்கு சூப்பரா அவனோட கேப்டன்சி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சிஎஸ்கே ஆர்சிபியோட எனக்கு இந்த மேட்ச் தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சின்னசுவாமி ஸ்டேடியம்ல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் விளையாட போறானுங்க.
செமையா இருக்க போது. சிராஜ் வந்துட்டு எப்படி விராட் கோலி ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, யாரு வந்துட்டு வின் பண்ண போறா, இன்னைக்கு எப்படி பஞ்சாப் பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see the video and remember it, always be on top. Cheers.